இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சைடுல இருந்து மட்டுமே 150 பேர் வருவாங்க. ஏமா 150 பேர் எதுக்குமா? ஏமா நாங்க 50 பேருக்கே காசு பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உனக்கு புரியுதா இல்லையாமா? அப்பா அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்பா. அக்கா அவ்ளோ பேர் வந்தாங்கன்னா நம்ம பெரிய மண்டபமா பார்க்கணும். சாப்பாடு செலவெல்லாம் கை மீறி போயிடும்க்கா. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லவே கூடாதா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லல. நீ அந்த 150 பேரோட கல்யாணத்துக்கும் போகவா போற? அதனால நம்மளோட சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணு. அப்பா என்னப்பா இது? இது என்னோட கல்யாணம்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படி? செலவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடாம இருக்க முடியுமா? இதெல்லாம் நீ முன்னாடி யோசனை பண்ணிருக்கணுமா? இந்து சொல்றதா சரி. அம்மா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-15 பேரை எழுதிக்கோமா. சரிப்பா. சாப்பாடு என்னம்மா? அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா. இனி எத்தனை பேருன்னு மட்டும்தான் சொல்லணும். சரி சரி, என்ன சாப்பாடுமா? ஒரு ஸ்வீட்டு, 4 டிஃபன் வெரைட்டி. அந்த 4 டிஃபன் வெரைட்டியும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிருக்கேன். சரிம்மா. அப்பா என்ன இது? என்ன சொல்றீங்க? வெறும் 4 ஐட்டமா? இவ்ளோ கம்மியா இருக்கு? போன மாசம் நடந்த என் ஃப்ரெண்ட் பிரியா கல்யாணத்துல ஸ்வீட் மட்டுமே 3 வகை போட்டாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் குறைஞ்சது 8வது இருக்கும். அது இல்லாம லைவ் கவுண்டர் போட்டு ஐஸ்கிரீம், பாப்கார்ன், ஃப்ரெஷ் ஜூஸ்னு பா என்னென்னவோ இருந்துச்சுப்பா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சாப்பிட உட்கார்ந்தவங்க வெறும் இலைய மட்டுமா பாக்குறது? எங்களை என்ன பண்ண சொல்ற? அப்பா இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குப்பா. வர ஃப்ரெண்ட்ஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கப்பா? எத்தனை ஐட்டம் குடுக்குறோங்கிறத விட கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் முக்கியம். இருக்கிறதுல செலவு அதிகமாகிற இடம் சாப்பாடு தான். நம்ம நிறைய பண்ணி வேஸ்ட் பண்ணாம அளவா டேஸ்டா பண்ணுவோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்து, அம்மாவோட நகை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விற்க மாட்டேன்னு சொல்லுவ. இப்ப ஏன் இதை விற்கணும்னு நினைக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? அக்காவோட கல்யாணம் தான் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மண்டபம், சமையல், டெக்கரேஷனும் புக் பண்ண எல்லா இடத்துல இருந்தும் அட்வான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காவுக்கு கல்யாணத்துக்கு புடவை, ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ்ன்னு எல்லாம் எடுக்கணும். இதுக்கெல்லாம் கையில இருக்கிற காசு பத்தாது. அதான் நகையை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இத கண்டிப்பா வித்துதான் ஆகணுமா? நீ பேசாம அடகு வச்சுட்டு தேவையான அமௌண்ட் இப்ப வாங்கிக்கலாம்ல? இப்ப நான் இதுக்கு உனக்கு பதில் சொல்லணுமா செல்வி? இல்ல, புரியுது இந்து. கடன் வாங்க கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ற. ஆனா நகை அம்மாவோடதாச்சு இந்து. அம்மாவோட வாக்கு இது எல்லாத்த விட எனக்கு முக்கியம் செல்வி. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு. அங்க போனா நம்ம நகைக்கெல்லாம் ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும். வாமா, என்ன விஷயம்? கொஞ்சம் நகை இருக்கு சேட்டு, அதை விற்கணும். வைக்கிறீங்களா இல்ல வித்துறீங்களா? வைக்கல சேட்டு, வித்துறோம். கொடுங்க, நகையை கொடுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கொடுங்க. சேட்டு, தாலிய மட்டும். இந்தம்மா. கவலைப்படாத இந்து. சேட்டு, இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கம்மி பண்ணாம கொஞ்சம் நல்ல வேலையா பார்த்து கொடுங்க. சரிம்மா, செக் பண்ணி சொல்றேம்மா. நல்ல குவாலிட்டியான பொருள் தாம்மா. இந்தாம்மா. இந்தா இந்து. இந்தாம்மா. பத்திரமா உள்ள வை. இந்த 3வது சாரி எடுங்களேன். அதான். இது எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்குல்ல?
ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கே. இல்ல மாமா, இது எனக்கு சரியா வராது. நாம வேற புடவை பார்க்கலாமா? ஓகே. இங்க காஸ்ட்லியான புடவை எங்க இருக்கு? நெக்ஸ்ட் செக்ஷன்ல இருக்கு மேம். செல்வி, இது தீபாக்கு நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும். ஹே, நல்லா செலக்ட் பண்ற நீ. அண்ணா, என்னம்மா? இந்த புடவைய பில் போட்டுருங்க. சரிங்க. இது எடுத்துக்கலாமா? ம். அண்ணா இதையே கொடுத்துருங்க. கொடுத்துடலாம். என்ன புடவை ரேட்டு டைப் பண்ணி யாருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்க? எனக்கு தானே அனுப்பிக்கிறேன். உனக்கு நீயே அனுப்பிட்டு இருக்கியா? ஒன்னும் புரியலையே. இந்த கல்யாணத்துக்காக நான் பண்ற ஒவ்வொரு செலவையும் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சிக்கனமா பண்ணணும். அப்பதான் நம்ம இந்த கல்யாணத்தை நினைச்ச மாதிரி சரியா பண்ண முடியும். கணக்கு எழுதுனா மட்டும் என்ன செலவு கம்மியா ஆக போகுது? என்னது, நம்ம கொடுத்த புடவை இந்த பொண்ணு கட்டியிருக்கா? யாரா இருக்கும்? மாமா, இங்க வாங்களே. இந்த சாரி எப்படி இருக்கு? யாரை தேடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ பாரு. ஏ இந்து, செம்மையா இருக்க. நான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்ல. பாரு எப்படி இருக்கன்னு. இந்த ஃபங்க்ஷன்ல நீ தான் ஒரு கலக்கு கலக்க போற. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ம், ம். மாமா, இது எடுத்துக்கிறேன். ம், ம். அண்ணா, இந்த பில் போட்டுருங்க. ஓகே. சரி.